இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி. ஆனால் ஒரு சிறிய தவறு நடந்துருச்சு. சத்தியமாக முடியலைங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கம்பெடுத்து ஆடுவேன் லல்லா லல்லா, கத்தி சண்டை போடுவேன் லல்லா லல்லா, குத்துவதில் சூரன் நான் லல்லா லல்லா, குஸ்திகளில் வீரன் நான் லல்லா லல்லா, என்னை யாரும் ஏத்தால் ஆகாது, அதுதானே கூடாது, என்னை வெல்ல யாரும் கிடையாது, எதிர்க்கின்ற ஆளேது, யார் காதிலும் ஊசுற்றுவேன், நான் தான் சகலகலா வல்லவன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாப்ளின் சுந்தர். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, நம்ம சேனலோட எடிட்டர் ஈஸ்வர். வணக்கம் மங்காளி. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி. ரொம்ப குஷியோ? பாண்டிச்சேரி எதுக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பாண்டிச்சேரின்ற உடனே ஒன்று ஞாபகம் வந்திருக்கும், அதுதான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே. கிட்டத்தட்ட அதுக்கு தான் இல்லை, சும்மா சொன்னேன். ஒரு ப்ரோக்ராம் அங்கே 2 நாள், இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் ஈவெண்ட்டு. அந்த 2 நாள் ஈவெண்ட்டுக்காக போகிறோம். ஆக்சுவலாக அவர் வந்து கேமரா எடுக்க வர்றாப்புல. நான் சொன்னேன், தம்பி என்னை விட்டுருங்க, நீங்கள் தனியாக வாங்க, நான் தனியாக போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. அவர் இல்லைண்ணே வாங்கினே போவோம், வாங்கினே போவோம், ஒன்றா தானே போவோம்னு இழுத்துட்டு இங்கே பாருங்கள், பேக்குக்கெல்லாம் மாட்டிட்டு இப்படி என்ன ஆளை சமக்க விட்டு எதில் இப்போ கூட்டு போக போகிறாருன்னா இதில். நினச்சி பாருங்க, அந்த பைக் என்ன லவ்வர் நினச்சாரா? அங்கே பாருங்கள், எத்தனை சீட்டுக்கு பின்னாடி இதில் உட்காந்தானே நீங்கள் வரணும் அப்படின்ட்டார். நான் பார்த்தேன், சென்னையை தாண்டுற வர பின்னாடி உட்காரேன், சென்னையை தாண்டினா அண்ணன் தான் வண்டி ஓட்டுருவேன் அப்படின்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுக்கு மேலே அந்த வயசாக அந்த முதுகுலாம் வலிக்குதுங்க. இதில் எப்போ உட்காந்து எப்படி தான் போக போகிறேன்னு தெரியல. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க, போவோம். சரி வாங்க, போய்தான் பார்ப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. பிள்ளைக்கு ஆசையை பாரு. மக்களே, இடையில நான் எங்கேயாவது ஒரு இடத்துல டீ சாப்பிடும் போது நிப்பாடும் போது உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. வண்டி ஏறி 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. இன்னும் 183 கிலோமீட்டர் போகணும். முடிச்சு விட்டீங்க போங்க. மதுரவாயில் ஏஜிஎஸ் பக்கத்தில் நம்ம ஆள் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. குடின்னு குடிக்குது இந்த பைக்கு டீசலை. போலராதடா. எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? என்ன ஒரு 10-15 கிலோமீட்டர். தாம்பரம் தானே இது? எது தாம்பரமா? ஆத்தே முடியலங்க, ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். மாட்டிக்கிட்டேன் இந்த பைக்கில். ராடியாக வந்தோம். எப்படி இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணும்போது பாஷா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருங்க. ஓகே தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. என்ன டபுள் கலரானே? நடுவில் உடஞ்சிருக்குண்ணே. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நடுவில் உடஞ்சிருக்கு. ஹோல்டிங்கா? ஓ மோல்டி. ஓ வளைச்சிக்கிறதா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இது பிறகு வர்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா வளைச்சிக்கலாங்க. ஓ இதை வளைச்சி உடச்சிட்டா காசு கட்டுவார். அந்த பாயா இருக்கணும்டா. இதை வளைச்சி ஏங்க இது நல்லா இருக்கே. உடஞ்சிருச்சு ஏங்க, உடஞ்ச கண்ணாடி கொடுக்குறீங்கன்னு பார்த்தா நல்லா இருக்கா? போட்டு பார்த்தா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சூப்பரா இருக்கு தலைவரா, அருமையா இருக்குது. நான் எடுத்த கண்ணாடி
ஸ்விம்மிங் பூல் கண்ணாடி எப்படி இருக்கு? சூப்பர் பண்ணி. ஓகே கிளம்புவோம் பாண்டிச்சேரிக்கு. Meanwhile, மக்களே இது சரிப்பட்டு வராது. நீங்கள் நடங்க, சரி நீங்கள் போங்க, நான் நடந்து வரேன். அவர் போட்டு மக்களே, சும்மா இல்லை, நான் பாட்டுக்கு செவனேன்னு காரில் போயிருப்பேன். அதை விட்டுட்டு வாங்கினே ஒரு லாங் எடுப்போம், நல்லா இருக்கும்ண்ணே. 156 × 156 312ண்ணே அப்படின்றாரு. நான் பாட்டுக்கு கார்லேயே போயிருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. விளாக் எடுக்கலான்னு சொல்லி இப்போ பாருங்கள் விழா எலும்புலாம் முடிச்சு விட்டாப்புல. 50 கிலோமீட்டருக்கே தாங்கலை. என்ன தம்பி, உங்களை நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன். ஓவர்டேக் பண்ணிட்டேன். இங்கிட்டு போக வேணாம், மாட்டிக்கிறோம். உனக்கு இருக்கு ஒரு நாள் இந்த பாலத்தில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் பைக்கில் ஒரு தடவை சென்னையிலேருந்து ஊருக்கு போனேன். 2 தடவை போயிருக்கேன். நானும் அந்தோனிதாசனும் போயிருக்கோம், பாடகர் அந்தோனிதாசனும். அப்போ இந்த பாலத்தில் எப்பவுமே இந்த டிராஃபிக் நடந்துகிட்டே தான் அங்கே இருக்குது. டிராஃபிக்காவே மாத்துறாங்க இந்த ஊரை. டிராஃபிக் காரணம் என்னன்னு தெரியலங்க. ஏம்மா 20 minutes later. ஓகே, கிட்டத்தட்ட டிராஃபிக் முடிஞ்சு. வாங்க, இயற்கை அழகை பார்க்குறீங்களா? நல்லா தான் இருக்குது. இதில் என்ன நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களா? இல்லாட்ட தம்பி ஒரு நிமிஷம் என்ன போயிட்டாய் பற்றிலாம் கண்டிக்காம போகிறாங்க. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். தம்பி பற்றிலாம் விட்டுட்டு போறீங்க. பாண்டிச்சேரியில் இறங்கிக்கலாமா சார்? கொஞ்சம் தூரம் சார். ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். சார் பாண்டிச்சேரியில் இறங்கிக்கலாமா? எவ்வளோ செலவாகும்? ஏன்டா டேய், ஒரு 500 ரூபா செலவாகுமா? ₹1 செலவு இல்லாமல் நான் பாட்டுக்கு இன்னும் காரில் போயிருப்பேன். என்னை கூட்டு வந்து 500 ரூபா செலவாகுமா? போகிறது 150 கிலோமீட்ரு. இதுக்கு இடையில 160 பிரேக்கு. அண்ணே 2 கரும்பு ஜூஸ் போடுங்கண்ணே. தம்பி உங்களுக்கு கூலிங்கா? எனக்கு கூலிங்க கம்மியாக கூலிங்கா? அண்ணே எனக்கு சுத்தமாக கூலிங் வேணாம். அவர் கம்மியாக கூலிங் தாங்க. இப்படி போட்டு குழப்புனா அவர் பாவம் என்ன பண்ணுவார்? ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இல்லைண்ணே யாரையுமே காணோம். இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் தான் கல்லா கட்டுன்னு பார்த்தா அங்கேயும் ஆள் இல்லை, அங்கேயும் ஆள் இல்லை. நாம தான் ரைஸ் இல்லாமல் அண்ணே. அவ்வளோதானே, இன்னொன்று போடலாமா? போடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க, மோட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க. அதை மறுபடியும் உங்களை ஆன் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. என்ன மனுஷன். போடுங்கண்ணே. சேஸ் இல்லை உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கும் பழக்கம் இல்லைங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆஹா, ஞான பசிக்கு சோள பொரியான்ற மாதிரி. அண்ணா இன்னொன்று போடுற ஒரு மெதுவாக குடித்தா தான் சாருக்கு என்னாகும், டேஸ்ட் இறங்குமா? கரெக்டாக சொன்னீங்க. அவங்க கூட சொல்ல மாட்டீங்க. சரி, இல்லாட்டா ருசி இல்லாமல் சீனிலாம் கீழே வந்துடும். என்ன சரி, நம்மளுக்கு எனக்கு கூலிங் சுத்தமாக ஆக மாட்டேது. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரே மாதிரி. இப்போ இந்த ஏசி பஸ்ஸு ஏசி ட்ரெயின் கூட போனாங்கன்னா அப்படின்ட்டு எனக்கும் அந்த ஏசி இதுக்கு அதே மாதிரி தான். ஐயோ கொஞ்சம் கொட்டிட்டேனே, நான் குடிச்சுக்கிறேன். சிந்தாம ஒத்துமாய். ஆஹா சாரிங்க, மீசை கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? வளர்க்க சொன்னாங்க ஒரு படத்துக்காக. வாழ்த்துக்கிறேன். அதனால மீசைங்க தான் நீங்கள் பாருங்கள். ஐயோ யார்த்தை இப்படிலாம் நான் வளர்த்ததே இல்லை. என் பையன் பிறக்கிறதுக்காக வளர்த்துட்டு இருந்தேன் வளகாப்புக்கு அப்புறம். இப்போ ஒரு படத்துக்காக ஒரு சார் சொன்னாங்க, அதுக்காக வளர்த்துட்ருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த மீசையை தாடியெல்லாம் ஒட்டுனேன் அந்த துளி எடுத்து சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் வருது. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அண்ணே ஆஹா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக தராங்க. அண்ணே பேர் என்னண்ணே, அது அவர் கொஞ்சம் ஊற்றிருங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அண்ணே பேர் என்னண்ணே? பீட்டர். 1 hour later.
கரும்பு ஜூஸ் குடிச்ச குசியில் ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிட்டேன். அண்ணன் தான் பீட்டர் அண்ணன் தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அண்ணே ஹெல்மெட்டு அப்படின்னு. என்ன 2 மணி சங்க இவ்வளோ சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தான் கேப் போட்டேன். கிளம்பா தம்பி. நல்ல இப்போ தான் போகலானேன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு, ரிப்ளை பண்ணியிருக்காரு. வெரி குட். அவர் கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக வண்டி ஓட்டத்துலேயே தான் இருக்குது. தம்பி வரும்போது நான் தான் ஓட்டுவேன் சொல்லிட்டேன். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நான் என்னமோ சொல்ல போகிறேன்னு எதிர்பார்க்குறீங்க. எதுவுமே இப்போ என்னால் சொல்ல முடியாது. அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. சார் விட்டுருங்க சார், பாவம் சார், குழந்தை சார் அவன். சத்தியமாக முடியலைங்க. வண்டி பேர் என்ன? எம்டியா? எம்டி பைக்கு, ஸ்கூட்டி கிடையாது. 3 பேர் 4 பேர் போக எம்டி. சத்தியமாக இது எம்டி தாங்க. இந்த வண்டியில் ஒன்றுமே இங்கே பின்னாடி இடத்த பாருங்க. என்ன சொல்ல, ஒரே ஒரு பெட்டெக்ஸ் மட்டும் உட்காரலாம். இன்னொரு பெட்டெக்ஸுக்கு வந்து இடம் ஒரு சதுரடி வாங்கிதான். அம்மா முடியல. நானும் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணேன். இவருங்க என்ன சொல்லுன்னு எனக்கே தெரியலையே. ஆதா என்ன சொல்ல போகிறோம். தம்பி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தாங்களேன் இவர் தான். வேற யாரு? நான் தான். அவர் மூஞ்ச காமிக்க போகிறேன். என்னோட ஸ்டைல வாயில் இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் வருது. பப்ளிக்கில் சோசியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இங்கே பாருங்க வண்டி தள்ளாடுது. இப்படி குப்பை கூலமாக இருந்தாலும் பரவாயில்ல, குப்பை அடித்து படுக்காமல் என்னால் இருக்க முடியாது. முடியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, இது பேக். இதுக்குள்ளே 2 பேரோட ட்ரெஸ் இருக்குது. இதில் என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதில் 1 லட்ச ரூபா கேமரா இருக்குது. ஆமாம், பின்னாடி வழியும் இருக்குது. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் செத்த குப்பரை அடித்து படுக்கிறேங்க. இந்த கண்ணாடி போட்டிருக்கேண்ணா போச்சு. இனிமேல் அந்த வண்டியில் போகவே மாட்டேங்க சத்தியப்படிக்கு. ஆமாம், ஐயோ கட்டு. ஆமாம் போதுங்க. யாரும் என்னமோ திண்டுட்டுலாம் போட்டிருக்காங்க. என்னங்க இது? புளியோதரை. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? லொக்கேஷனுக்கு வந்துட்டோன்னு சொல்லி பெருமூச்சு விட்டேன். ஆனால் ஒரு சிறிய தவறு நடந்துருச்சு. என்ன தம்பி என்னாச்சு? மகால் மாறலை, நம்மளுக்கு ரூம் வந்து அங்கே போட்டிருக்காங்க. பைக் ஏறி அங்கே போகணும். சச்ச நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மார்க்கா போய்கிட்டு இருக்கோம் இப்போ. 3 hours later. தெய்வமே நன்றி சொல். உங்களுக்கு நன்றி சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு முன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். Live it. Be happy. Cool down. இதற்கு தானே ஆசைப்பட்டேன் இவ்வளவு நேரம். ஓகே, என்னடா இது? ராராவா? ஆனாயிடுச்சு. ஆனால் மேக்ஸிமம் ஹோட்டலில் ஒர்க் ஆகாது. என்ன ஒன்று புரியாது. இது கால் பண்ண போறீங்க யாருக்கு? ஹலோ, ரிசப்ஷனில் ஒரு லேடி இருந்தாங்க, அதுக்கு தானே. லேடியா? ஏங்க வைங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். Meanwhile. Day 2. இவர் தான் மிஸ்டர் ஐயப்பன். ரொம்ப உரிமையானவர், மதிப்புக்குரியவர். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இவர் வந்து மிஸ்டர், உங்கள் பேர் நீங்களே சொல்லுங்க, மணிகண்டன். எதுக்கு? அதாவது சில பேர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அந்த பேர் தெரியாது பார்த்தீங்களா? அப்படி ஒரு பேரை மறந்துட்டேன், மணிகண்டன். காப்பி குடிக்கலாமா? குடிங்க, நான் அங்கிட்டு போகிறேன். ஏதோ ஒரு ஆளே கிடையாதுங்க இவங்கெல்லாம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கண்ணண்ணன் அவர் தான் நம்ம கச்சேரியோட ஓனர் அண்ணன். கிட்டத்தட்ட 13 வருஷமாக அண்ணனுக்கு வாசிக்கிட்டு இருக்கேன். கார்த்திக் அண்ணன், அவங்க 2 பேர் தான் ஃபேமஸ். இன்றைக்கி கார்த்திக் அண்ணன் வேற ஒரு கோயம்புத்தூர் சம்திங் அங்கே வாசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போகலாண்ணே. திடீர்னு பயந்துட்டாரு. இவர் வந்து கேமரானா கொஞ்சம் பயம். காப்பி குடிங்க. கப்பல் திரும்பாதீங்க, பதட்டமா இருக்குல்ல. என்னையா பதட்டம்? இல்ல, உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. இருக்குல்ல. அதான் அவர் என்னெல்லாம் எடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் தான் வயலின் வித்வான் திலீப்னு சொல்லி.
நல்ல பச்சை கலரு சிவப்பு கலரு ஜிங்கிச்சா வெரி குட் சூப்பர். வாங்க காப்பி குடிப்போம். காப்பி குடிப்பாங்கிற குடிக்க மாட்டானப்பா அவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. டீ டோட்டல்னு சொல்லிட்டு காப்பி குடிக்கிறீங்க. அவர் டீ டோட்டலில் தான், காப்பி டோட்டலில் கிடையாது. ஜோக் இல்ல இல்லையா? மைக் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவியா? ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு. நீ பழச்சுக்குவா. முடிஞ்சுது. பாண்டிச்சேரி 2 நாள் ஈவெண்ட் முடிஞ்சுது. இப்போ எங்கே போகிறோம் அடுத்து? விராவண்டியா ஒயின் ஷாப்புக்கு. அமுகு டுமுகு அமால் டுமால்